பிதாச்சுடன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமென். அன்பான ஆண்டவரே, இன்றைய நாளிலே நினைவு கூறப்படுகின்ற அமரர் சூசைப்பிள்ளை மரியதாசன் அவர்களின் 9ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அவருடைய ஆன்மகளை பாற்றிக்காக உம்மிடம் வருகின்றோம். அவர் இவ்வுலகிலே வாழ்ந்தபோது தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை எல்லாம் நீர் மன்னித்து அவருக்கு நித்திய வான்வீட்டிலே இடம் அளித்தள்ள வேண்டும் என்று எங்கள் தந்தையாகி ஆண்டவரை உண்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தந்தை, மகன், தூயாவின் பேராலே ஆமென். அனைவருக்கும் வணக்கம். ஆத்ம சாந்தி பிரார்த்தனையும் அன்னதானம் வழங்குகின்ற நிகழ்வுமாக இன்றைய தினம் அமரர் சூசைப்பிள்ளை மரியதாசன் அவர்களுடைய நினைவாக 9ஆம் ஆண்டு நினைவு நாள் சுமந்து அவர்களுடைய குடும்பத்தினரால் இன்றைய தினம் எங்களுடைய ஒளிரும்பாழ்வு ஞான குழந்தைகள் பகல் பராமரிப்பு நிலையத்தினுடைய ஞான குழந்தைகளுக்காக மதிய நேர அன்னதானமும் அன்னாருடைய நினைவு சுமந்து அவருக்கான அஞ்சலி செலுத்துகின்ற நிகழ்வும் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வணக்கம். ஒளிரும்பாழ்வு மாற்றுத்திறனாளியுடைய ஞான குழந்தைகளுடைய பகல் நேர பராமரிப்பு நிலையத்தில் எங்களுடைய வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த குழந்தைகளுக்காக மதிய நேர அன்னதான நிகழ்வினை ஒழுங்குபடுத்தியிருக்கின்றார்கள். அமரத்துவம் அடைந்து 9வது ஆண்டில் இருக்கின்ற சூசைப்பிள்ளை மரியதாஸ் அவர்களுடைய ஆன்ம பிரார்த்தனையில் இணைந்திருக்கின்றோம். அவருடைய
மகன் லண்டன் வாழ்கின்ற மகனான ஸ்டீபன் அவர்களுடைய தந்தையாருக்காக இந்த நினைவு தினத்தினை சுமந்து எங்களுடைய முல்லைத்தீவு மண்ணிலே இருக்கின்ற இந்த ஞான குழந்தைகளுக்கான பகல் பராமரிப்பு இந்த நிலையத்தினுடைய உணவு அளித்திருக்கின்றார். மகனான ஸ்டீபன் அவர்களுக்கு மனமான நன்றினை தெரிவித்துக் கொள்வதோடு, வணக்கம் உறவுகளே, கேவிஆர் டிவிலேருந்து கேடி பாரதி. நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது உடையார்கட்டு ஒளிரும் வாழ்வு இல்லம் என்ற ஒரு இடத்துல நிற்கிறோம். ஏன் நாங்கள் இங்கே வந்து நிற்கிறோம்னு சொன்னால், அமரத்துவம் அடைந்த சூசைப்பிள்ளை மரியதாஸ் அவர்களின் 9ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு இங்கே வந்து நாங்கள் மதிய போஷணம் வழங்குறதுக்காக இங்கே வந்திருக்கிறோம். நான் ஏன் அதை சொல்லணும்னு சொன்னால், எங்களோட காணொலிகளை பார்த்த லண்டனில் இருக்கிற ஸ்டீபன் அவர்கள் வந்து தொடர்பு கொண்டு எங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு உடனடியாக இந்த இல்லத்துக்கு வந்து மதிய போஷணம் வழங்க எங்களோட அப்பாண்ட 9ஆம் ஆண்டு நிகழ்வு இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்வை முன்னிட்டு இந்த பிள்ளைகளுக்கு ஞான குழந்தைகள் என்று அழைக்கப்படுகின்ற இந்த பிள்ளைகளுக்கு இன்றைக்கு மதிய போஷணத்தை வழங்க சொல்லி கேட்டதுக்கு அமைவாக நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம். இந்த காணொலிகளை பார்க்குற நீங்கள் உண்மையிலேயே உங்களோட இடங்கள்லையும் அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்கள் இப்படியான நிகழ்வுகளை செய்கிறதுக்கு காத்திருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. இப்படியான இல்லங்கள், வந்து முதியோர் இல்லங்கள் அல்லது சிறுவர் இல்லங்கள் அல்லது இப்படி ஞான குழந்தைகள் என்று சொல்லி இயலாத தாங்களே நிர்வகிக்க முடியாத பிள்ளைகள இல்லங்களுக்கு நாங்கள் உதவி திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இப்படியான உணவு வளங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அதோட பாடசாலைக்கு போக முடியாமல் இருக்கின்ற மாணவர்களுக்கு நாங்கள் உதவி திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கிறோம். தயவுசெய்து இந்த காணொலியில் பார்க்குறீங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களால கூட இந்த இப்படியான நிகழ்வுகளை செய்ய முடியும், இப்படியான உதவி திட்டங்களை செய்ய முடியும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எங்களோட காணொலிகளை நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. உங்களுக்கு என்ன உங்களோட மனதில் தோணுதோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு நாங்கள் இன்னமும் திருத்திக் கொண்டு அல்லது சில பிள்ளைகள் இருந்தால் அதையும் திருத்திக் கொண்டு நாங்கள் தொடர்ந்து பயணிக்கிறதுக்கு உங்களோட ஆதரவு கிடைக்கணும்னு சொல்லி கேட்டு அதான் சொல்றேன். நாங்க கூட பழையனா நீ என்ன மாமணி இருக்கா வாங்க நல்ல கடி கொண்டு எடுத்துட்டு வாங்க. வாங்க அம்மா கடி கொண்டு வராங்க. வேண்டாம் மகன்